பேசாமல் லைட்டாக சுடுதண்ணி கையில் ஊற்றிட்டு ஒரு ரூபா லீவ் போட்டலாமா? என்ன இது மாடியில் இருப்பாங்கன்னு பார்த்தா அம்மாவை காண. டிவி பார்க்கலாம். நோ சிக்னலா? போச்சுடா. யாருமே இல்லாத டைமில் போர் அடிக்குதுன்னு டிவி பார்க்கலாம். இந்த டைமில் தான் நோ சிக்னல் ஆகுமா? இல்லை எல்லா டைரி மில்க்கும் கடைசியாக 2 மட்டும்தான் இருக்கா? டேய் இங்க என்னடா பண்ற? வீட்டில் யாருமே இல்லை, சாக்லேட் சாப்பிடலான்னு வந்தேன். எங்கப்பா போனீங்களா? மொத்தத்தை தின்னுட்டு சாக்லேட். ஏப்பா அதில் எவ்வளோ சாக்லேட் இருந்து கடைசி இத்துலூண்டு 2 பீஸ் மட்டும் வச்சிருக்கீங்க. நானா தின்ன என்ன கேட்டு இருக்க? அப்புறம் யார் சாப்பிட்டா? உங்க அம்மா தின்றுப்பா. இல்லை நீயே மறந்து தின்றுப்ப. அப்படியா? ஒன்றும் இல்லைப்பா. நல்ல வேலை ஃபோன் உடைச்சதை மறந்துட்டாரு. என்ன ரெடி ஆயிடுச்சு. பிரச்சனை கடன் தான் வாங்கியிருக்கேன். அதனால உனக்கு அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டு. அப்போ ஸ்கூலுக்கு போகணும். வேணா சமாளிச்சிரு நீங்க சரியா? நான் எப்படி இப்போ அம்மா எங்க? உங்க அம்மாவா? சொல்லவே இல்லை, சொல்லிட்டு போயிருக்கேன். வரும்போது யாருமே வீட்டில். அந்த பக்கத்துக்கு ஜோதிகா இருக்காங்க. ஆமாம், உனக்கு குழந்தை பிறந்திருக்காமா? ஆனால் அவனை பார்க்க போயிருக்கான். எப்படியும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அதாவது எனக்கே தெரியும். என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா போறேன்ட்டு. மணி 1 ஆச்சு. நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? மணி 4 ஆச்சு. எப்படியோ வர கடி 10 மணி ஆயிரம் நினைக்கிறேன். 10 மணியா? ஆமா. அப்படி சொல்லி அம்மா பற்றி வந்து தெரியாது, எவ்வளோ பேசுவான்ட்டு. அவங்களே பேச வேணாம்னு சொன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பான். மாதிரியே மேலே சொல்லுங்க. பேசணும்னு சொன்னா பேசிட்டே தான் இருப்பான். இந்த மேலே இல்லை. அப்போ சாரிப்பா. இல்லை நீங்கள் எங்கே போயிருந்தீங்களா? நான் எங்கடா போவேன்? ஆஃபீஸ் தானே போவேன். ஃபோன் ரெடி பண்ணணும். அதனால் கடைக்கு போயிட்டு ஃபோனை ரெடி பண்ணிட்டு ஆஃபீஸில் போய் இன்னும் ஃபோன் ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால் நாளைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை பிளானு. அதனால் அடுத்த நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னன்னா அதை சமைச்சிருக்காடா? எதுவுமே இல்லை. நானே எதனா சமைக்காம பாத்திரமெல்லாம் கழுவி எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கேன். நீயா? அதிசயமா இருக்கே. அப்போ ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. என்ன பண்ண? ஒன்றுமே உடச்சிட்டியா? இல்லை ஒன்றுமே உடைக்கல. சும்மா நான் உதவி பண்ணலான்னு பார்த்தாலும் தப்பா இருக்கு இந்த உலகத்துல. தப்பு பண்ண மட்டும் உதவி பண்ணுறேன். அதனால தான் கேட்டேன். காலமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க? கத்தி எடுத்து குத்திடும் வயிற்றுல. இந்த மாதிரிலாம் பேசிட்டுங்க. இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட மட்டும் தான் வச்சுக்கணும். என்கிட்ட பேசுறப்ப தெளிவா என்ன பாயிண்டோ அதை மட்டும் தான் பேசணும். ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம்ல. ஒரு ஆளு நேற்று ஒருத்தன் ஃபோனை உடைச்சான். அதுக்காக நான் மார்க்கில் விடுவாங்க. இப்போ நான் காலை வந்து அலைஞ்சு கடன் ரெடி பண்ணி இப்போ ஃபோன் ரெடி பண்ணுறேன்னா உனக்கு ஐஸ்கிரீம் வேணும். உங்கள் அப்பா எவ்வளோ கவலைப்படுறான்? 20,000 ரூபாய்க்கு கடன் வாங்குறீங்க கஷ்டப்பட்டு. எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா போட்டு ஐஸ்கிரீம் வாங்க முடியாதா பையனுக்காக? 2 டெய்லி சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சா? 2னா குட்டியூண்டு 2ஆ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அவ்வளோதான். நீ சாப்பாடே உனக்கு அவ்வளோதான். நீ சாப்பாடு வந்து அம்மா. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்குது. சாப்பாடு இல்லை, நான் சாப்பிடல, காசு இல்லை. ஒன்றுமே இல்லை. நாளைக்கு உங்கள் அம்மா நைட் உங்கள் அம்மா வந்தால் மட்டும்தான். இங்கே குடும்ப தலைவர் வெளியே போய் வாங்கிட்டு வாங்க ஏதாவது. நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் குடும்ப தலைவர். ராஜினாமா பண்ணுறீங்களா? உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது தானே? அப்போ அமைதியாக போய் எனக்கு சமைக்க தெரியாது. டீ மட்டும் தான் தெரியும். டீ வேணா வச்சு தட்டா உனக்கு? டிவி ஓடவே மாட்டேங்குது. ஏன்டா அவனுக்கு வேலையே போயிருச்சு. உனக்கு டிவி ஓடலன்றதான் பெரிய மேட்டரா? நோ சிக்னல்னு வருது. ஏன் கரண்ட் பில் கட்டல? ஆனால் கேபிள் பில் கட்டல, அதனால கேபிள் ஒர்க் ஆகாது. எனக்கு அடுத்த வாரம் தான் காசு கிடைக்கும். அடுத்த வாரம் உனக்கு ஜாக்கி சேனல் கிடையாது. இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு எல்லாம் நியாயமே. கேபிள் வீட்டு வாடகை இன்னும் கட்டலாம். வீட்டு வாடகை நாளைக்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் என்ன கேட்கலாம் சொல்லி பக்கு இருக்கா? சரி பிரட்டிச்சுன்னா கை வெளி இந்த வழியாக வந்துடும். ஆகாஷா கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, ஒரு போர் அடிக்குது எனக்கும். போய் படுத்து தூங்குறேன். போர் அடிக்குதுன்னு யாரா படுத்துவோம்? சரி, நான் போய் மாலை நேரத்துல எல்லாம் படுத்து தூங்க கூடாது. எனக்கு எழுதுற வேலை. சரியா? எழுதணும். பேசாம இருங்க. எனக்கு ஒரு ஐடியா. உங்க ஃபோன் ரெடி ஆயிடுச்சுல? கொடுத்துட்டு சாயந்தரம் தான் கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சுல, பேசாம 2 லூடோ வச்சு விளாண்டுக்கலாம். அதில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கும், படிச்சு நினச்சி நான் பெருமையாக நினச்சேன். லூடோ சாவாதா? சாரிப்பா. இப்போ எத்தனை படிக்கிற நீங்க? 10வது எக்ஸாம் இருக்கு தானே?
ஆமாம். பப்ளிக் தானே. ஆமாம். பப்ளிக்ல மட்டும் மார்க் எனக்கு 400 எவ்வளோக்கு எழுத போகிறேன்? 500க்கு 499 வரணும். ஒரு மார்க் ஓகே என் பையன்றான விட்டுறேன். 499 ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஹாஸ்டல் தான், அங்கே உனக்கு டிவி கூட கிடையாது. என்ன சாப்பாடு போடுவோம் தெரியுமா? பாதி மார்க் 250 எடுக்கிறதே கஷ்டம். நல்லா இதுதான் என்னோட ரூல்ஸ். 499 எடுக்கணும் ஒரு மார்க். அதாவது 490 இறங்கிட்டா கூட ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த ஹாஸ்டல்ல சேர்த்தலான்னு இருக்கீங்க? நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா தெரியுமா குருகுலம். ஆமா அங்கெல்லாம் அடிப்பாங்க. அங்கெல்லாம் அடிப்பாங்க. என்ன ரூல்ஸ் தெரியுமா? 5 மணிக்கு தெரியும் ஒரே ஒரு பால் டம்ளர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீ பசிக்கணும்னா உனக்கு அதெல்லாம் கிடையாது. சரி கிடையாது. ஒரே ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு 5:30 மணிலேருந்து 8 மணி படிக்கணும். அப்புறம் 1 hour இடைவெளி. அந்த இடைவெளியில போய் குளிச்சுட்டு ஸ்கூல் ட்ரெஸ் மாற்றிட்டு கரெக்டாக 8:45 வந்தீங்கன்னா சாப்பாடு என்ன சாப்பிட தெரியுமா? 2 இட்லி 1 வடை சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்குள்ள போயிடும். 9 மணிக்கெலாம் போயிட்டுன்னா மதியானம் ஒரு 2 மணிக்கு விடுவாங்க. மறுபடியும் சாப்பாடு. என்ன சாப்பாடு தெரியுமா? சாம்பார். சேம சாப்பாடு ஆகும். அவர் மறுபடியும் 4 மணிக்கு விட்டுருவாங்க. 4 மணிக்கு விட்டோடனே நீ மறுபடியும் ஹாஸ்டல் வந்துட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் பால் ஒரு மில்க் பீஸ் பிஸ்கட் தருவாங்க. அதை சாப்பிட்டு 8 மணி வரைக்கும் டியூஷன். அங்கேயே டியூஷன் படிச்சு முடிச்சுட்டு 9 மணிக்கு சாப்பாடு. என்ன சாப்பாடு தெரியுமா? 2 சப்பாத்தி. அது ஜெயில்பா, அது ஹாஸ்டல் கிடையாது. உனக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். எனக்கு அது வேண்டாம். நான் இப்ப ஆஃப் இயர்லி முடிஞ்சு என்னோட மார்க் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 249 500க்கு பாஸ் ஆயிட்டானா? எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ். எனக்கு பாஸ் ஃபர்ஸ்ட். இனிமேல் அப்பா ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும். அப்பா படம் பாருங்க நீங்கெல்லாம். சமுத்திரகனி மாதிரி எப்படி இருக்கலாம்னு யோசிக்க. இன்னொருத்தர் அவனுக்கு இல்ல தம்பிராமையா? அவர் மாதிரி தான். ஆமா சமுத்திரகனி வந்து பக்கத்து வீடு. இது தம்பிராமையா வீடு. சிம்புமா ரெடி. அப்பா ஏப்பா இப்படிப்பா. இப்ப இன்னிலிருந்து படிக்கிற 499 எடுக்கிற ஒரு மார்க் என் பையங்கிறனால டிஸ்கவுண்ட் வரேன். நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க. இப்படி இதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணுவோம்.